யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவோட ரெவென்யூ ஷேரிங்கில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்துச்சோ அதை விட இனிமேல் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவோட ரெவென்யூ கம்மியாக வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, எதனால குறையுது அப்படிங்கிறத. இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் செக்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வருமானம் வரும்னா, அந்த ஒரு வீடியோ இருக்குது 1 2 3 4 5 6 7 8 8 வீடியோ தள்ளினதுக்கப்புறமா 9வது வந்து விளம்பரம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள 8 சேனல் 8 வீடியோ பார்த்தோம்ல, இந்த 9வது அந்த விளம்பரம், ஒரு விளம்பரத்தோட வருமானத்தை மேலே உள்ள 8 சேனலுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வர வருமானம். இப்போ நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு வீடியோவில் விளம்பரம் வருதுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த 8 சேனலுக்கு மேலே வந்து சில நேரத்தில் 10 சேனல் வரலாம், சில நேரத்தில் ஒரு சேனலுக்கு 2 சேனலுக்கு வரலாம். அந்த மாதிரி 10 வீடியோவுக்கு, அந்த 8 வீடியோவுக்கு 8 தான் பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது ரெவென்யூ ஷேரிங். அதாவது யூடியூப் ஒரு 55% எடுத்துக்கிட்டு 45% கிரியேட்டருக்கு கொடுப்பாங்க. அந்த 45% 8 தான் பிரித்து இந்த 8 சேனலுக்கு கொடுப்பாங்க, இந்த ஒரு விளம்பரத்துக்குள்ளதை. இப்போ இதில் வந்து அந்த 8 வீடியோவில் மானிட்டைசேஷன் ஆகாத சேனலும் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ரெவென்யூ போகாது. அந்த ரெவென்யூ வந்து யூடியூபுக்கே போயிடும். இது இல்லாமல் அந்த 8 வீடியோ இப்போ தள்ளதுக்கப்புறமா வந்துச்சுல, அந்த 8 வீடியோவில் எந்தெந்த வீடியோ பாட்டு சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு அதில் பாதி போயிடும். ஓகேங்களா? உங்களுடைய ஒரிஜினல் ஓன் கண்டென்ட்டாக இருந்துச்சு, ஒரிஜினல் ஓன் வாய்ஸாக இருந்துச்சு, ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 8 பங்கில் உங்களுக்கு ஒரு பங்கு வருதில்ல, அது வந்து ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீடியோவில் டான்ஸ் ஆடியோ இல்லை ஒரு பாட்டோ சாங்ஸோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெவென்யூவை 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி அது வந்து அந்த மியூசிக் ஓனருக்கு, அந்த பாட்டு ஓனருக்கும் போயிடும், உங்களுக்கு பாதி வரும். ஸோ ரெவென்யூ கம்மியாகிறதுக்கு காரணம் இதுதான் ரீசன். ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ அதிகமாகணும்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட், ஓன் வாய்ஸு, ஓன் வீடியோ, ஓன் ஃபேஸு இந்த மாதிரி காமிச்சு ஓன் வீடியோவை போட்டிங்கன்னா ஃபுல் ரெவென்யூ வரும். இதுவே வந்து சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பாதி போயிடும், உங்களுக்கு பாதி வரும். அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்ஸ் வீடியோட ரெவென்யூ கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். லைவ் வரையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.